ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, சனி தோஷம் நீங்க சனிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒருவரது ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் எந்த ஒரு வேலையும் சுமூகமாக நடக்காது. பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இது ஒரு நபரின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது. பெரும்பாலும் சனி தோஷம் அதன் எதிர்மறையான செல்வாக்கை செலுத்துகிறது. ஏனெனில் அது தற்போதைய அல்லது முந்தைய வாழ்க்கையால் ஒரு நபரின் கர்மாவை பொறுத்தது. ஒருவருக்கு சனியின் அருள் இருந்தால் அவர்களின் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். சனி தோஷம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்க நேரிடும். சனிக்கிழமையன்று சனி பகவானின் வழிபாடு உகந்தது, மிகவும் நன்மையையும் உண்டாக்கும். அந்த வகையில் மிகச்சிறந்த எளிமையான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சனியின் தோஷங்களில் இருந்து விடுபட்டு துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றலாம். சனி தோஷம் நீங்கள் ஃபஸ்ட்டு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள்ளு. கருப்பு எள்ளை ஒரு துணியில் கட்டிட்டு மண் அகல் விளக்கில் அந்த முடிச்சை போட்டுட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றி நாம் விளக்கேற்றணும். இப்படி நம்ம விளக்கேற்றினோம்னா நம்மளோட சனி தோஷம் குறையும். ஹனுமன் மற்றும் சனி பகவானுக்கு பிரார்த்தனை செய்யும் போது கருப்பு எள்ளை பிரசாதமாக சமர்ப்பிக்கலாம். அடுத்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று எறும்புகளுக்கு கருப்பட்டி, அரிசி மாவு, சர்க்கரை சேர்த்து கொடுப்பது நல்லது. இதனால் சனி பகவானின் அருள் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு நாய் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பது நல்லது. பறவைகளுக்கும் உணவளிக்கலாம். இதனால் சனி பகவானின் தோஷங்கள் தடுக்கப்படும். உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற நீங்கள் சனிக்கிழமையில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உயரத்திற்கு ஏற்ப நீங்கள் பட்டு நூல், கருப்பு கலர் நூல் எடுத்துக்கணும். அந்த கருப்பு கலர் நூலில் மா இலைகளை சுற்றி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை சாயந்தரம் அது ஒரு கிணத்துலையோ அல்லது ஓடுற தண்ணீரிலையோ போற்றணும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதில் இருக்கும் தடைகள் நீங்கும். சனிக்கிழமை அன்று கருப்பு நிற ஆடைகளை தானம் செய்தால் சனியின் தோஷத்திலிருந்து விடுபடலாம். 7.5 சனி நடப்பவர்கள் ஆலமரத்தை வணங்கி 7 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு செய்யும்போது ஓம் சம் சனைச்சராய நம என்ற மந்திரத்தை ஜெபித்து வலம் வர வேண்டும். நவகிரக ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமை அன்று சனி பூஜை செய்வதும் சிறப்பு. மேலும் 9 சனிக்கிழமை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று நிரஞ்சனம் செய்வதும் சனிதோஷ நிவர்த்தியாகும். மேலும் சனிதோஷம் நீங்க பகவானுக்கு நீல மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து தவறாமல் மந்திரம் ஜெபிப்பது நல்லது. சிவலிங்கத்திற்கு செம்பு பாத்திரத்தில் எள்ளு கலந்த நீரை அர்ச்சனம் செய்து வழிபட்டால் உடல் நல கோளாறுகள் நீங்கும். சனிக்கிழமை அன்று குளித்த பிறகு அனுமன் சாலிசா மற்றும் சனி சாலிசாவை ஜெபிப்பது சனியின் தோஷங்களை தடுக்கும் முறைகள். சனி தோஷத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தால் அகால விபத்துக்கள் அல்லது நோய்களின் பயத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள உங்கள் நாளை தொடங்கும் முன் ஒரு முறையாவது மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிக்கவும். மும்மூர்த்தியான சிவபெருமானுக்குரியது சனி தோஷம், ஆயுள் நீட்டிப்பு, நோய் நிவாரணம் பெற இவற்றை உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள்: ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உர்வாருக மிவ பந்தனாம் மிருத்யோத் முகாஷ்ய மாமுருதாத். சனி பகவானின் கிரகதோஷ நிவர்த்திக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் மந்திரம்: ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்டசம் பூதம் தம் நமாமி சனைச்ரம். இந்த 2 மந்திரங்களையும் முடிந்தால் 108 முறை சொல்வது சிறப்பு. அப்படி முடியவில்லை என்றால் நீங்கள் சனிக்கிழமையன்று பூஜை செய்யும் பொழுது 48 முறையாவது சொல்லி உங்கள் வாழ்வில் நலம் பெறுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.